2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை கணக்கில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தனது முதல் பரப்புரையை கோவையில் துவக்கியுள்ளது. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மட்டுமின்றி கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ஆகியோரது சொற்பொழிவுகளும் தேர்தல் பரப்புரையாகவே அமைந்தன. தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதற்காக தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததுடன் பரப்புரையையும் தொடங்கியுள்ளது. தேர்தல் பரப்புரையின் ஒரு பகுதியாக அன்புமணி ஃபார் CM.com என்ற இணையதள பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை சேர்க்கவும் அதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற வாசகங்களுடன் நாளிதழ்களில் விளம்பரமாகவும் போஸ்டர்களாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளியிட்டுள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கொங்கு மண்டல மாநாட்டில் புதியதோர் தமிழகம் செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து அந்த கட்சி தமது தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை கடுமையாக தாக்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்றுவோம், வாழ்க்கையை மாற்றுவோம். அது நம்மால் முடியும். பல திட்டங்கள் இருக்கிறது. முதலாக இந்தியாவில் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டை போடுகின்ற ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியாக. இந்த மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் ராமதாஸ் அன்புமணியை முன்னிலைப்படுத்தியதோடு திராவிட கட்சிகளை கடுமையாக சாடினார். மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டால் யார் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், யார் கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள், சொல்லுங்கள், வெளியே வாருங்கள், பேசுங்கள், நேரடியாக பேசுங்கள். தொலைக்காட்சியிலே போய் புகுந்து கொண்டு விவாதங்கள் என்ற பெயரிலே ஒரே கருத்தை திரும்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஒரே கருத்தை திரும்ப சொல்லி சேரை வாரி பூசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மலிவான அரசியல், அநாகரிகமான அரசியல். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் களமிறங்கியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி ஊடக விளம்பரங்களின் மூலம் மக்களை கவர தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.